தாவேகா கட்சியினுடைய பெண் உறுப்பினர் சமூகத்துல ஜாதி இருக்கு, ஆனா ஒரு கட்சின்னு வரப்போ அதெல்லாம் மறந்துதான் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து வேலை செய்யணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது எச்சத்தனமா செயல்படுறீங்க அப்படின்ற விஷயங்களை கேட்குறாங்க. சினிமால யாரோ எழுதி கொடுத்த டயலாக பேசுற ஒரு நடிகரும், அரசாங்கத்துல உயர் பதவிகள்ல இருக்கிற ஒரு அதிகாரியும், அருண்ராஜ் மாதிரியான அதிகாரிகளும், இன்னொரு பக்கம் ரசிகர் மன்றத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய போஸ்ட் அடிச்சியா பேனர் வச்சியா அந்த ஆக்டிவிட்டிஸை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்த ரசிகர் மன்றத்தின் செயலாளரும், கள்ளலாற்றியில கோடிக்கணக்கில் பணத்தை வந்து எல்லாருக்குமே கொடுத்து பெருமிதத்துக்குரிய எல்லா கட்சிகளுக்குமே தேர்தல் நிதியை அதிகம் வழங்கிய பிளாக் மணியில வந்து பெரிய ஆளா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவரும், இந்த மாதிரி கூட்டமா சுத்தி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு கொள்கை தெரியும் கோட்பாடு தெரியும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே ரொம்ப வேடிக்கையானது. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே அந்த வீடியோ வெளிவந்த சில வினாடிகள்லயே தலைமை அலுவலகத்துல இருந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு யார் ஒன்னு அப்படி தப்பா பேசணும், அவனை கட்சியில இருந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கிறேன், நீக்கிறேன், தற்காலிகமாக அவனை வந்து நீக்கிறேன் அல்லது நிரந்தரமா நீக்கிறேன், அது மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன், அவனை கூப்பிட்டு கண்டிச்சு உடனடியாக அறிக்கை விடுவான். பெரிய அரசியல் கட்சியில் அது உண்டு. ஆனா கோவை சத்தியன் ஒரு விவாத மேடையில நசுக்கப்படுகிறோம் பிதுக்கப்படுகிறோம்லாம் சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றாரு. அந்த பெரிய கட்சியிலும் அந்த பிரச்சனை இருக்குது தானே சார்? விதை இல்லாத பழங்கள் ஹைபிரிட் வந்தது மாதிரி, கொட்டை இல்லாத பழம் வந்தது மாதிரி கொள்கை இல்லாத கட்சிகள் நடத்துறாங்க. அதிமுக ஏறத்தாழ விதை நீக்கப்பட்ட பழம் தான். தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது தற்காலிகமானதாக இருக்கணும், மக்கள் சந்திப்பு தான் நிரந்தரமானதா இருக்கணும். தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதில் எப்பவுமே தனிமையா இருப்பேன் அப்படின்னா உனக்கு எதுக்கு பொது வாழ்க்கை நான் கேட்கிறேன். ஓவியா பட்டி எடுக்கிறாங்க சார் விஜய். அதாங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உனக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, திரிஷா வீட்டு நாயை கொஞ்சுறதுக்கு கூட உனக்கு நேரம் இருக்கு, 41 பேர் உனக்காக செத்தா நாயை நீ போய் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க கேட்கறாங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா கட்சியினுடைய பெண் உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு கூட்டத்தில் பயங்கரமாக பேசுகிறாங்க சார். அவங்க பதிவு பண்ண வார்த்தையெல்லாம், அதாவது அவங்கள திட்டின வார்த்தையெல்லாம் நம்ம இங்கே பதிவு பண்ண முடியாது. ஜாதி பேரை சொல்லி திட்டிருக்கிறாங்க. அவங்க என் பொண்டாட்டி, நான் ஒன்று அவன் பொண்டாட்டியாடா அப்படி பேசுகிற அப்படின்ற விஷயங்களை பேசுகிறாங்க. திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளரை நோக்கி அந்த கேள்விகள் எழும்புது. இப்போது எல்லா கட்சியிலுமே நம்ம சமூகத்தில் ஜாதி இருக்குது, ஆனால் ஒரு கட்சின்னு வரப்போ அதெல்லாம் மறந்து தான் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து வேலை செய்யணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது எச்சத்தனமாக செயல்படுறீங்க அப்படின்ற விஷயங்களை கேட்குறாங்க. நாங்கள் மாற்றத்தோடு வரப்போகிறோம், பெரியாரை அம்பேத்கரை கொள்கை தலைவர்களாக எடுத்துருக்கிறாங்க. அந்த கட்சியில் இப்படி இருக்கிறத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்குறீங்க அந்த பெண்ணுடைய பேச்சை? தாவேகாவிற்கு வந்து கொள்கை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதே ஒரு கற்பனையான விஷயந்தான். ஏன்னா கொள்கை கோட்பாட்டை வந்து உள்வாங்கி கொண்டவர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. சினிமாவில் யாரோ எழுதி கொடுத்த டயலாக பேசுகிற ஒரு நடிகரும், அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிற ஒரு அதிகாரியும், அருண்ராஜ் மாதிரியான அதிகாரிகளும், இன்னொரு பக்கம் ரசிகர் மன்றத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய போஸ்ட் அடிச்சியா பேனர் வச்சியா தலைவர் வரும்போது அந்த சீனில் வந்து இதை போட்டியா வந்து காகிதத்தை அள்ளி வீசினியா சாக்லேட் கொடுத்தியாங்கிற மாதிரியான அந்த ஆக்டிவிட்டீஸை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்த ரசிகர் மன்றத்தின் செயலாளரும், கள்ளலாற்றியில் கோடிக்கணக்கில் பணத்தை வந்து எல்லாருக்குமே கொடுத்து பெருமிதத்துக்குரிய எல்லா கட்சிகளுக்குமே தேர்தல் நிதியை அதிகம் வழங்கிய பிளாக் மணியில் வந்து பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவரும், இந்த மாதிரி கூட்டமாக சுற்றி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு கொள்கை தெரியும் கோட்பாடு தெரியும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுவே ரொம்ப வேடிக்கையானது. ஏன்னா அம்பேத்கர் எழுதிய அனைத்து புத்தகங்களையும் வாசிக்கிற வாய்ப்பு பெற்றவர் அவர் படித்திருப்பாரா, அதனுடைய உண்மையான கருத்துக்களை வந்து உள்வாங்கி கொண்டிருப்பாரா, சமத்துவ சிந்தனைக்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு என்ன தீர்வு, என்னென்ன மாதிரியான வன்கொடுமையெல்லாம் சமூகத்தில் நிகழ்கிறது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, அவர் வந்து ஒரு விளம்பர தூதராக வர்றாரு. இப்போ நம்ம ஒரு நடிகை வந்து இந்த சோப்பு போட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுங்க, கன்ஃபார்மாக அவங்க அந்த சோப்பு தான் போடுறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அது விளம்பரத்துக்காக செய்யப்படுவது. திருமாவளவன் அவர்கள் வெளியிடுவதாக இருந்தது. ஆமாங்க, அது வேற. அவர் வாழ்நாள் முழுக்க, அதாவது சுதந்திரம் வேண்டும்னு ஒரே ஒரு நாள் காந்தி வந்து சொல்லிட்டு போய் பிர்லா மளிகையில் போய் படுத்து கிடக்கல. அவர் தினசரி கள போராட்டத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் பேசிட்டு அவர் போய் எங்கேயும் மூலையில் முடங்கலை. தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரைக்கும், கடைசியாக தியாகராய நகரினுடைய பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறது வரைக்கும் அவர் அதற்காக பேசிட்டு சாகிறார். அப்போ வாழ்நாள் முழுக்க அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் வாழ்நாள் முழுக்க தங்களை அர்ப்பணித்து கொண்டு தான் அந்த வேலை செய்ய முடியுமே தவிர, ஒரு நாள் பஞ்சு டைலாக் பேசுகிறதுனாலாம் ஒரு சாதி ஒழிப்பையோ சமத்துவ கோட்பாட்டையோ இல்லை ஒரு சமூக விடுதலை கோட்பாடுகளையோ
எதையுமே வந்து நிலைநிறுத்த முடியாது. அது ஒரு பெரிய வேலை திட்டம் வேணும். அதை பற்றி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேஷன் ஷோவில் வந்து ஒருத்தவங்க வந்து வித்தியாசமாக வேறு வேறு உடைகள் அப்படி நடந்து காட்டுறது மாதிரி, வேறு வேறு பேப்பரை வந்து A4 ஷீட்டில் இருக்கிற 4 பேப்பரை எடுத்து வாசிப்பதனாலேயே அவர் அந்த தத்துவத்திற்கும் அந்த சித்தாந்தத்திற்கும் தலைவராகி விட்டார் என்பதே ஒரு கற்பனை நாடகம். இது ஒரு ஷூட்டிங் செட்டப் தான். அது இன்னும் சொல்ல போனால் முன்னாடிலாம் மேடை நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு போனாங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு மேடை நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை. அதனால் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, கட்சி நிர்வாகத்தில் என்ன நடக்குது, ஏன் வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க வந்து ஒரு கட்சியில் பல சமூகத்தில் சேர்ந்தவங்க வருவாங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, உயர் சாதின்னு தன்னை நம்புறவங்க இருப்பாங்க, ஆதிக்கவாதி இருப்பாங்க. எல்லாருமே தங்களுடைய அடையாளங்களையும் அர்த்தங்களையும் மறந்துட்டு ஒரு பொது நோக்கத்துக்காக வேலை செய்யணும், பொது வேலை செய்கிறதுக்கு பாகுபாடுகளை மறந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இந்துத்துவ இயக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுறான், ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு பயிற்சி மையத்தை வைத்துக்கொண்டு அந்த உயர் சாதி நலன்களை நிலைநாட்டுவதற்கு அவன் ஒரு பயிற்சி மையத்தை வச்சுருக்கான். எடுத்தோடனே அவன் வந்து உடனே வந்து பிஜேபிக்கு வாங்க அப்படின்னு கூட மாட்டான். அவன் வந்து மாணவர் அமைப்பில் இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்க சிலம்பாட்டம் கற்றுக்குறோம்னு கூப்பிடுவான், தியானம் இருப்பதுக்கு கற்றுக்குறோம் வாங்க, யோகா பண்ண வாங்கன்னு கூப்பிடுவான். படிப்படியாக என்ன சொல்லுவான், அது ஒரு பயிற்சி அளிக்கிறான். உங்கள் ஊரை சுத்தம் செய்யலாம் வாங்க அவங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். பயிற்சி அளிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவான், இந்தியா வந்து நம்ம நாடு மித்தவனையெல்லாம் வேறு சாமி கும்புறவனையெல்லாம் அடித்து வெளியேற்றணுமா, முஸ்லீம்கள்லாம் நமக்கு விரோதிகள், தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறான்ல, ஒரு மத விருப்பம் சொல்லிக் கொடுக்குறான்ல. அப்போ அவன் ஒரு கோட்பாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ தொடக்க காலத்தில் திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சுச்சு, திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க பெரியாரிஸ்டாக இருக்கிறவங்க மட்டுமே திமுகவில் இருந்தபோது இருந்த திமுக என்பது வேறு. அது முழுக்க கொள்கை கோட்பாடுகளை மட்டுமே பின்பற்றுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி ஆராசா போன்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொள்கையில் வந்து அந்த வார்த்தெடுக்கப்பட்டவர். ஒரு வணிக நோக்கத்திற்காக, அந்த ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கணுங்கிறதுக்காக, அதிகாரத்திற்காக அரசியல் கட்சியில் பங்கு பெறுபவர்களும் வருவாங்க. அரசியலில் வந்து சித்தாந்தம் இல்லாதவர்களும் வருவாங்க. அவர்களை ஒரு அரசியல் கட்சி வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் சித்தாந்தம் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு கோட்பாடு. தண்டவாளம் இருக்கணும் ரயில் போகிறதுக்கு. ரயிலுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வேணாலும் நிகழலாம், தண்டவாளத்தை தூக்கி வெளியில் போட்டக்கூடாது. அடிப்படை கோட்பாடுகளை ஒரு அரசியல் கட்சி இழந்து விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்களுக்கு அடிப்படை கோட்பாடு என்பது இல்லை. அதனால் ஒரு பெண் வந்து இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறாங்கங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே அந்த வீடியோ வெளிவந்த சில வினாடிகள்லேயே தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு, யார் ஒன்று அப்படி தப்பாக பேசுகிறான், அவனை கட்சியிலேருந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கிறேன், நீக்கிறேன், தற்காலிகமாக அவனை வந்து நீக்கிறேன் அல்லது நிரந்தரமாக நீக்கிறேன், அவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன், அவனை கூப்பிட்டு கண்டித்து உடனடியாக அறிக்கை விடுவாங்க. பெரிய அரசியல் கட்சியில் இது உண்டு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஷ்புவை பற்றி பேசினவுடனே திமுக வந்து ஒரு பெண் குறித்து இப்படி பேசலாமா அப்படிங்கிற விமர்சனம் வந்தபோது என்ன பண்ணாங்க, உடனடியாக என்ன பண்ணாங்க, அவரை கட்சியிலிருந்து நீக்கினாங்க. ஆனால் கோவை சத்தியன் ஒரு விவாத மேடையில் நசுக்கப்படுகிறோம் பிதுக்கப்படுகிறோம்லாம் சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிட்டாரு. அந்த பெரிய கட்சியிலையும் அந்த பிரச்சனை இருக்குது தானே சார்? அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். விதை இல்லாத பழங்கள் ஹைபிரிட் வந்தது மாதிரி, கொட்டை இல்லாத பழம் வந்தது மாதிரி கொள்கை இல்லாத கட்சிகள் நடத்துகிறான். இப்போ அதிமுக ஏறத்தாழ விதை நீக்கப்பட்ட பழம் தான். அதுக்கு வந்து கொட்டையே கிடையாது. அதிமுகவுக்கு கொட்டை கிடையாது, விதை கிடையாது. அதுக்கு வந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியும் கிடையாது. அது வந்து ஒரு தேய்பிறை காலத்திற்கு வந்து விட்டது அதிமுக. இனி அதிமுக தேராதுங்கிற இடத்தை நோக்கி தான் அது நகருகிறது. எடப்பாடி பழனிசாமி வந்து குறுக்கு வழியில் போய் பொதுச் செயலாளருங்கிற பதவியை தக்க வைத்துட்டாரு. ஒரு அதிமுக காரன்ட்ட நான் வந்து சமீபத்தில் உரையாடும் போது கேட்டேன், எதுக்காக அங்கே வந்து அதிமுக போன முறை பாஜக விட்டு பாதி வழியில் ஓடி வந்துட்டாங்க, என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓடி வந்தாங்க, தேர்தலுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஓடி வந்துட்டாங்க, நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி. என்ன காரணம்? ஏன்னா கொள்கைக்காக பாஜக எதிர்ப்புக்காக வந்தது மாதிரி தெரில. அது உண்மையாக இருந்தால் திரும்ப போய் சேர்ந்துருக்கக்கூடாது. எஸ்டிபிஐ மாநாட்டில் ஒரு காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்வது கொள்கை அடிப்படையாக இருந்திருந்தால் மீண்டும் போயிருக்க வாய்ப்பே இல்லை. எதுக்கு வந்தார், எதுக்கு சேர்ந்தார், என்ன காரணம் அப்படின்னு ஒரு அதிமுக நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், முக்கியமான காரணங்க அங்கே தாங்க எடப்பாடி நிற்கிறாரு அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். ஒருவேளை அந்த கூட்டணியில் நீடிச்சிருந்து 4-5 எம்பி வந்திருந்தாங்கன்னா அந்த எம்பியை பாஜக கையில் எடுத்து மினிஸ்டர் பதவி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கையை மேலே ஓங்கியிருக்கும், எடப்பாடி டம்மி ஆகிருப்பார். அதனால் நம்ம கட்சி தோத்தாலும் பரவாயில்ல,
வேற யாரும் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, கட்சி நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக சில பேர் அதிகாரத்துக்கு வராமல் போனாலும் பரவாயில்ல, கட்சி வெற்றி பெறலைனாலும் பரவாயில்ல, பொதுச் செயலாளர் நாற்காலி என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்திற்காகத்தான் வேணும்னு எதாக செஞ்சாருங்கிறான். ஓபிஎஸ் என்ன காரணத்துக்கு நீக்கினாரோ, என்ன காரணத்துக்காக டிடிவியை வந்து ஒரு கன்சிடர் பண்ண மறுக்கிறாரோ, எதற்காக சசிகலா பக்கம் திரும்பி கூட பார்க்க மறுக்கிறாரோ, அதே காரணம் தாங்க பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தது காரணம். தன் தலைமை மீது அவருக்கு அவ்வளோ நம்பிக்கைங்க, தன்னை தாண்டி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவருக்கு தெரியுது தனக்கு தகுதி இல்லை, நம்ம வந்து எப்படியோ வந்து உள்ளே பூந்துட்டோம் அப்படின்னு அதை தான் அவர் நினைக்கிறாரு. இப்போ இதுதான் கொள்கை இல்லாத கட்சியில் எல்லாவற்றிற்குமே இதுதான் பிரச்சனை. தகுதி இல்லாதவர்கள் தங்களை தலைவர்களாக கருதி கொள்கிற போது அவருக்கு தத்துவம் குறித்து, கருத்தியல் குறித்து, கலை யதார்த்தம் குறித்து எந்த பயிற்சியும் இல்லாதவர்கள் என்ன செய்வான்? இதைத்தான் செய்வான். அவன் வந்து அசிங்கமா ஒருத்தன் ஜாதி பேரை சொல்லி திட்டுனா நடவடிக்கை நேரம் எடுத்துருக்கணும்ல. நீயே தலைவர் இதை தான் எது கட்சி நடத்துற? தலைவர் இதை தான் சொல்லி கொடுத்தாரா அவனு பேச சொல்லின்னு கேட்குறாங்க. தலைவர் தான் வந்து அவர் வந்து எல்லாரும் ஒரு திசையில போனா எல்லாரும் சூரியன் கலக்க ஒதிக்கும் சொன்னா அவர் மேற்கையில பார்த்து நிற்கிறாரு. தலைவர் எங்க வந்து மக்களோட எல்லாருமே என்ன பண்ணுவான்? சாவு வீட்டுக்கு போவான் துக்கம் விழுந்தா. இவர் சாவு விழுந்த போனால் என் வீட்டுக்கு வானில் கூப்பிட்றாரு, என் இடத்துக்கு வானில் கூப்பிட்றாரு. அவர் எந்த விஷயத்தில் வந்து அவர் கலை யதார்த்தம் புரிந்தவராக இருக்கிறாரு? எந்த மக்களோட உரையாடக்கூடிய இடத்துல இருக்கிறாரு? தாவேகா நிர்வாகிகளில் நான் பார்க்குறேன், பல பேர் தொலைக்காட்சி விவாதங்களில் நான் தொடர்ந்து பங்கேற்கிறேன். எல்லா தொலைக்காட்சிக்கும் நான் வந்து மாலையில் வந்து விவாதங்களுக்கு என்னை அழைக்கிறாங்க. நான் தாவேகா ஆதரவாளர்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறவர்கள் இடத்துல கேட்குறேன், விஜயை பார்த்துருக்கியா கேட்டால் ஒருத்தன் கூட சொல்கிறேன் பார்த்தது இல்லைன்னு. ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் பார்த்தது இல்லைங்க. எதுக்குடா வர்றேன்னு கேட்டா கட்சியினுடைய பொருளாளர் போனாலே தத்து நிறுத்தினாலே சார். ஆமாங்க, அவன் என்ன பண்றாங்கன்னா இது கற்ப கிரகத்துக்குள்ள சாமியை வந்து எல்லாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரியே வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஆளை பார்க்க விடாமலே வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு அபத்தமானது, ஜனநாயகத்தில் இது எவ்வளவு பெரிய மோசமானது. ஒரு தனி மனித பிம்பத்தை நீங்கள் காட்டி ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுங்கிறது எவ்வளவு இழிவானது. கூட்டம் கூட்டுறது எதுக்காக? இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க, ஆன்மீகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, தனியாக போய் தவம் இருந்தார், தியானம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. புத்தர் போய் தனியாக இருந்தார், போதி மரத்தில் ஞானம் பெற்றார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அது எதுக்காக? இந்த மக்களை இன்னும் அதிகமாக நேசிப்பதற்காக, மக்களை சந்திப்பதற்காக. தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது தற்காலிகமானதாக இருக்கணும். மக்கள் சந்திப்பு தான் நிரந்தரமானதாக இருக்கணும். தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதில் எப்போவுமே தனிமையாக இருப்பேன் அப்படின்னா உனக்கு எதுக்கு பொது வாழ்க்கை நான் கேட்குறேன். ஓவியா பட்டி எடுக்கிறாங்க சார் விஜய். அதாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, திரிஷா வீட்டு நாயை கொஞ்சுறதுக்கு கூட உனக்கு நேரம் இருக்குது, 41 பேர் உனக்காக செத்தா நாயை நீ போய் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுல என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள்? உனக்காக உயிர் விட்டா கூட நீ களத்துக்கு போகவே மாட்டேன், பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டப்போ நீ கட்சி இப்போ கட்டிட்டு போனியா, உன்னைய நீ போனேங்கிறது உன்னைய தவிர எவனுக்குமே தெரியல, என்ன காரணம்? அனிதா வீட்டுக்கு போகும்போது உனக்கு வந்து தெரியலையே, என்ன காரணம்? அப்போ நீ திட்டமிட்டு அது ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அபூர்வமான காரணம் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காரணம் என்னென்னா, ஏன் காலதாமதமாக கரூருக்கு சென்றீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு 2500 டூ வீலர் என்னுடைய வாகனத்தை சுற்றி சுற்றி வந்தது, அதனால் நான் 7 மணி நேரம் தாமதமாக போனேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2500 பேரை சுற்றி வந்தாங்களே, அவன் உன்னுடைய ஆதரவாளர்களா எதிரிகளா? நீ கலைஞ்சுவோன்னு சொன்னா போவானா இல்லை அங்கேயே தான் நிற்பானா? ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி கிறுக்கைங்க மட்டும்தான் கூட வர்றாங்களா? அப்போ ஒழுங்கு செய்யப்படணும்லங்க, ஒரு இராணுவ ஒழுங்கு இருக்கணும்ல. இப்போ அண்ணா அறிவாலயம் இருக்கிறது, அண்ணா அறிவாலயத்தை வந்து யார் வந்து பராமரிக்கிறா தெரியுமா? வாசலில் 2 போலீஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கனால திமுகவினுடைய தொண்டரணி தான் அண்ணா அறிவாலயத்தினுடைய மொத்த கட்டடத்துக்கும் பொறுப்பாளர்கள். நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒருத்தன் கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டை போட்டு ஒரு ஆள், கருப்பு சிவப்பு யூனிஃபார்மில் ஒரு ஆள் நிற்பார். நீ போனால் பார்க்கலாம். அவங்க பின்னாடி இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கும் அதான் கலைஞர் அரங்கம்னு ஏதோ இருக்கும் பின்னாடி. எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும், நீங்கள் இப்போ பேராசிரியர் அன்பழகன் நூலகம்னு ஒன்று இருக்குது பின்னாடி போனீங்கன்னா இங்கே ஆள் நிற்பான். நீ எங்கேயோ ஒரியா அப்படின்னு கேட்குற செக்யூரிட்டி யாருன்னா அவங்க தொண்டரணியில் ஆள் தான் போட்டிருப்பாங்க.
அப்போ தொண்டர்களை வந்து நெறிப்படுத்தணும், வழிப்படுத்தணும், சித்தாந்த ரீதியாக பயிற்சி அளிக்கணும், அரசியல் பயிற்சி அளிக்கணும். பொது வாழ்க்கையில் வந்து பிறர் வந்து அத்துமீறி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை சொல்லுகிற இடத்துல கட்சிக்காரன் இருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட இருக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க வைத்தியராமன் தெருன்னு டி நகரில் இருக்கிறதுல ஒரு 30 போலீஸ் துப்பாக்கியோட நின்றாங்கன்னா அது பிஜேபி ஆஃபீஸு, 30 தோழர்கள் நின்றாங்கன்னா அது சிபிஎம் ஆஃபீஸு. ரெண்டும் ஒரே தெருவில் தான் இருக்குது. சிபிஎம் ஆஃபீஸ் வந்து போலீஸை நம்பி கிடையாது, அவன் வந்து அவனுடைய தொண்டர்களை நம்பியிருக்கான், தோழர்களை நம்பியிருக்கான். அதனால அங்கே வந்து ஆள் இருக்காது, போலீஸ்லாம் இருக்காது. இங்கே ஒத்த செக்யூரிட்டி தான் இருப்பார் அந்த பார்க்கிங்கில். எதுக்கு வந்திருக்கீங்க தோழர் கேட்பார். அவரும் தோழர் தான். அவர் கேட்பார் எதுக்கு வந்திருக்கீங்க கேட்பார். இது மேலே இருக்கார் தோழர், நீங்கள் இந்த தோழரை பார்க்க வந்திருக்கீங்களா, மேலே பாலகிருஷ்ணன் தோழரையா பார்க்க வரீங்க, மேலே போங்க அப்படிம்பார். அவர் அனுப்பி விடுவார் நம்மளை. அப்போ மக்களை நம்பி அரசியல் நடத்துகிறேன். இவன் மக்களை நம்பாதவன் என்ன பண்ணுவான், ஐடி கார்டு காட்டுன்றான். ஐடி கார்டை வந்து யார்கிட்ட கேட்குறான், கட்சி பொருளாளர்கிட்ட கேட்குறான். எங்கேயாவது கட்சி பொருளாளரை வந்து கட்சி கூட்டத்துக்குள்ளே விடாமல் இருக்கிறத எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஏய் உள்ளே விடாதீ அவனை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கட்சி ஆஃபீஸ் இருந்தால் பரவாயில்ல சார், ரெசார்ட்டில் சார் அது. அதுதான். அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, சிபிஐ விசாரணை வருது, காட்டி கொடுத்துடாதீடான்னு காலில் விழுந்துருக்கிறாரு ரிசார்ட்டில். இல்லை என்ன மன்னிச்சு கண்ணீர் விட்ட அவர் மன்னிப்பு கேட்கலங்க. சிபிஐ விசாரணையில் பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இந்த கொலைக்கு நான் தான், நெரிசல் மரணத்துக்கு நான் தான் காரணம், எனக்கு ஒழுங்காக கட்சி நடத்த தெரியல, கூட்டம் நடத்தவும் தெரியல, எனக்கு செக்கு எது செவனிங்க எதுவும் தெரியல, தவறுதெல்லாம் நடந்துருச்சுங்கிறத காட்டி கொடுத்துடாதீங்கிறதுக்கு தான் காலில் விழுந்துருக்கிறார். இது ஒரு வகையில் பார்த்தா நிவாரணம் தந்தாரு, ஆறுதல் தந்தாருங்கிறது பொய். சாட்சிகளை வந்து கலைப்பதற்கான ஏற்பாடு இது. நான் குற்றம் சாட்டுறேன். நான் காசு கொடுத்து மேனிபுலேட் பண்ணி, காசு கொடுத்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அது மறுநாள் டைலாக் வெளியே போனோன்னே பார்க்க வந்து அவர் அப்படியே வந்து பரட்ட தலையாக இருந்தார். அது விக்கு, அது ஒரிஜினல் முடியே கிடையாது. அதனால் வடிவமைச்சவனுக்கு தான் நீ அதை சொல்லணும், பாராட்டு தெரிவிக்கணும். அதனால் நல்லா மேக்கப் போட்டுருந்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீ அங்கே போய் சொல்லணும். அதெல்லாம் வடிவமைப்பாளர்களுக்கு இதுதான் சொல்லணும். ஹேர் ட்ரெஸ்ஸரை பாராட்டியிருக்கேன் நீ ஆக்சுவலாக. அப்புறம் அப்படிலாம் சொல்லிவிட்டு கரெக்டாக ஜனநாயகன் அப்டேட்டை வந்து இன்றைக்கி வெளியிடுறாங்க. எப்போது வெளியாகும் ஜனநாயகன் அப்டேட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்போ ஜனநாயகனுடைய ரிலீஸுக்கு கரூரினுடைய துயர சம்பவம் ஒரு குறுக்கீடாக இருக்கிறது, இடையூறாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது என்பதற்கு அது தடையை தகர்க்கத்தான் மாமல்லபுரத்திலே ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதனால் இது கட்சி கிடையாது, இது வந்து ஒரு ரசிகர் மன்றத்துக்கான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை இப்படியே நம்ம நடத்த முடியாது. அதனால் இவங்க என்ன செய்யணும், இப்போ வேறு வழி இல்லை, சிபிஐ விசாரணை மூலமாக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்து தேர்தல் ஆணையத்தில் சின்ன வழங்குறது சம்மந்தமாக அங்கே தான் போய் நிற்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் அங்கே தான் முதலாளி யார். இப்போ இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க, நிர்மல்குமார் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸில் இருந்து பிஜேபியில் இருந்து ஏடிஎம்கேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவ்வி எப்படி வந்து தாவேக்காரன் மரத்து மேலே ஏறி தவ்வி, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி தவ்வி, ஜெனரேட்டர் மேலே ஏறி தவ்வி, அப்படித்தானே குழந்தை நெரிச்சு கடைசியாக கொள்ளுவாங்க, வருஷப்படி தானே வருவான். அது மாதிரி எல்லாத்துலேயுமே தவ்வி இப்போ ஒரு ஆளுங்க வந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு முன்பு என்ன நிலைப்பாடோ அதுதான் தாவேக்கா நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை போய் அமித்ஷாட்ட கேட்குறாங்க, என்ன வந்து என்டிஏ கூட்டணியில் முக்கியமான ஒரு கட்சி வருது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இதை நீ சொல்லாத முதலாளியை சொல்லுங்கிறதான். அப்போ தாவேக்காவுக்கு ஒரு முதலாளி இருக்கார். இப்படி தான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு காலையிலையும் மாலையிலையும் மாறி பேட்டி கொடுத்தாரு. ஒரே நாள் டெல்லிக்கு போனார். என்ன சொன்னார், எல்லாத்தையும் வந்து மேலிடம் முடிவு செய்யும் சொல்லிட்டார். அதனால் தாவேக்காவுக்கு ஒரு மேலிடம் இருக்கிறது. அது அருண்ராஜ் மாதிரி ஆளுகளுக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியும், சிபிஐ விசாரணைக்கு போனவருக்கு தெரியும். அதனால் அவர்களுடைய தலைமையிடமாக டெல்லி தான் இருக்கிறதா, நாக்பூர் தான் இருக்கிறதா, எந்த பக்கம் இருக்கிறது திசை, அவர்களுக்கான பயணம் எங்கே இருக்கிறது என்பது ரொம்ப சீக்கிரம் வெட்ட வச்சதுக்கு வந்தோம். அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார்.